பிரபல ஜப்பானிய மின்னணு நிறுவனமான முராட்டா உற்பத்தி நிறுவனம் சென்னை தொழில்துறை பூங்காவில் தனது தொழிற்சாலையை நிறுவுவதன் மூலம் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஏற்கனவே கார்னிங் மற்றும் ஜாமில் போன்ற பெரிய நிறுவனங்களை தமிழகத்தில் கால் பதித்து வைத்த நமது முதலமைச்சர் தொடர்ந்து மின்னணு நிறுவனங்களை ஈர்க்கும் விதமாக பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார். அதன் ஒரு பகுதியாக தற்போது பிரபல ஜப்பானிய மின்னணு நிறுவனமான முராட்டா உற்பத்தி நிறுவனம் தமிழ்நாட்டில் தனது முதல் தொழிற்சாலையை சென்னை தொழில்துறை பூங்காவில் தொடங்க உள்ளதாக பெருமிதம் கொண்டார். சுமார் ஒரு வருடமாக முராட்டாவுடன் பேசி வந்ததாகவும், பல சந்திப்புகளுக்கு பிறகு அவர்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தியை தொடங்குவதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா விரைவில் மேம்பட்ட மின்னணு உற்பத்திக்கான உலகளாவிய மையமாக மாறும் எனவும், அந்த மாற்றத்தை இங்கும் இயந்திரமாக தமிழ்நாடு இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.